ஸ்டாலின் திமுக அரசாங்கத்தை வேரோடு புடுங்கி எறிவேன் என்று ஒன்றாக இருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் அது பரபரப்பாக இருந்தாலும் முக்கியமான கருத்து 3 கருத்துகள் உருவாகினது. மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. உதயநிதி சொல்லிட்டே போறாரு, எல்லா தலைவர்களும் கலர் பஸ்ல போறாங்க, ரெட் கலர் பஸ்ல போறாங்க, கிரீன் கலர் பஸ்ல போறாங்க, ஆரஞ்சு கலர்ல போறாங்க, இருக்குது பிங்க் கலர் தான். அதே பஸ் ஓட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பிங்க் கலரா இருந்தா எங்க ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க? புது கல்ச்சர். பழைய காலத்துல நான் சென்னையில ரிப்போர்ட்டர் இருந்தபோது பெரிய கும்பல் இருந்ததுன்னா பாம்பை விட்டுருவாங்க, மாடை விடுவாங்க நடுவுல. இப்ப ஆம்புலன்ஸ் விடுறானுவ. விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, அது அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் கூட அமித்ஷாவுடைய நினைவிற்கு கொண்டு வரப்பட்டது. அமித்ஷாவிற்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் குறைத்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தி தெரியாது, தமிழ் பேசுவார், ஆங்கிலத்தில் உரையாடுவார், அவ்வளவா தெரியாது. ஆனால் இதற்கு நடுவே தமிழும் ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்து கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் ஒருவர் இருந்தார். அந்த 3 பேசியதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட் விவகாரங்கள் பேசி ஆகப்பட்டு விட்டது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை கண்டிப்பாக அதிமுக செயலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வரலாம். செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்க சஸ்பெண்ட் செய்கிறோம் என்று ஒரு அறிக்கை வரக்கூடிய ஆச்சரியம் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். அவரிடம் தற்போது இபிஎஸ் அவர்களினுடைய டெல்லி பயணம் தொடர்பான பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் சார், இங்க தமிழக அரசியல் வட்டாரத்தில் இம்பார்ட்டன்ட் பேசு பொருள்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அந்த டெல்லி பயணம் தான். நேற்று டெல்லியில முன்னாள் அமைச்சர்களோடு சேர்ந்து அமித்ஷாவை சந்திக்க போன அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிட்டாங்க. அதற்கப்புறம் இவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் இருந்து சந்திச்சு பேசிட்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறது இங்க இருந்து பார்க்கும்போது பெறுகிற தகவல். மோரோவர் அவர் வெளியில வரும்போது முகத்தை மூடிக்கிட்டு எல்லாம் போனாரு அப்படின்னு இங்க ஒரு விஷயம் பார்க்கப்படுகிறது. என்ன நடந்தது அந்த சந்திப்புல? அந்த முகத்தை மூடுனதுக்கெல்லாம் அப்புறம் வரலாம். பட் சந்திப்புல என்ன நடந்துச்சு, உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கள் என்ன? தமிழ் நேயர்களுக்கும் கோபிநாத் மூலமாக ஒரு முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷாவிற்கு ஒரே ஒரு எண்ணம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை பூண்டோடு வேரோடு தூக்கி பிடுங்கி எறிய வேண்டும் என்று. உக்காடுக்கே பேங்தூங்கான்னு சொன்னார் கோபத்துடன். ராஜ்யசபா லோக்சபால அந்த மாதிரி கோபத்தை நான் அமித்ஷா கிட்ட பார்த்ததே கிடையாதுங்க கோபிநாத். ஆக அதே எண்ணத்தில், அதைவிட வீரியமான எண்ணத்தில் திமுக இருக்கிறதோ இல்லையோ, குடும்ப ஆட்சி, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அனைத்து பொதுக்கூட்டங்களிலும் 140 தொகுதியை சுற்றுப்பயணம் செய்த பிறகு அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு கருத்து, அப்பா மகன் அரசாங்கத்தை தூக்கி எறிவேன், மா பேட்டா கா சாத் சர்க்கார் கோ உகாड़ के फेंक दूंगा எல்லாம் சொன்னார் பாருங்க. அதுதான், அந்த 2 தான் அமித்ஷாவையும் இபிஎஸ்ஸையும் இணைக்கிறது. ஸ்டாலின் திமுக அரசாங்கத்தை வேரோடு புடுங்கி எறிவேன் என்று ஒன்றாக இருக்கிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது, அமித்ஷாவை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி மிக சந்தோஷத்துடன் திரும்பினார். சந்தோஷத்தோடு திரும்பியவர் எதுக்கு முகத்தை மூடிட்டு போகணும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. முகத்தை யாரும் மூடினாங்க? அவருக்கு வேர்வை தொடச்சிட்டாரு, அவர் வரக்கூடிய எதை தொடச்சிட்டாரு. அது எங்கிறது? அதை எப்படி தொடச்சு பண்ண முடியும்? இவங்க முடியுமா? அது மாதிரி இதெல்லாம் ஒரு தமிழக போலீஸ்காரர்கள், அதை குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய சில முக்கிய திமுக அனுதாபி போலீஸ்காரங்கள் செய்த வம்புதானே தவிர, அதை யூடியூபுக்கு கொடுத்துட்டு அவங்க முதலமைச்சருக்கோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கோ கொடுக்குறாங்களோ இல்லை, முன்னாடி இவங்களுக்கு விநியோகம் பண்றாங்க அது செய்தியாளர்களுக்கு. அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போவோம், அதெல்லாம் பர்சனல். சமூக வலைத்தளங்களில் அது பரபரப்பாக இருந்தாலும் முக்கியமான கருத்து 3 கருத்துகள் உருவாகினது.
மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி. முத்துராமலிங்க தேவருடைய பாரத ரத்னாவிற்காக ஒன்று. இரண்டாவது, மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என்பது. மூன்றாவதாக, மத்திய சிபிஐ, இடி போன்ற அமைப்புகள் ஏன் தாமதமாகிறது சில கேஸ்களில் என்று கேட்டபொழுது அமித்ஷா சொல்லியிருக்கிறார் பதில், கோர்ட்டினுடைய நிலப்படையினால் தான் இருக்கிறதே தவிர எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பொன்முடி கேஸ்ல கூட 3 மாசம் கழிச்சு கோர்ட்டை நிமிடி வெடிச்சிச்சு அவரை. ஆக மொத்தம் கோர்ட்டே ஒரு பொலிட்டிக்கல் ரேங்கிங்ஸ்க்கு சொல்யூஷன் கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அது 3 தான் முக்கியம். தவிர நான் கேள்விப்படுகிறேன், தமிழ் நேயர்களுக்கு கோபிநாத் மூலமாக முக்கிய செய்தி என்ன என்று கேட்டால், அமித்ஷாவிடம் சில கோப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன புதியதாக. எது சம்பந்தம்? குடும்ப சொத்து பற்றியும், மகன், மருமகன், மருமகள் அவர்களை பற்றி எல்லாம். நீங்க என்னதான் ஜெயண்டா இருந்தா கூட அந்த அந்த பற்றி அதை பற்றி எல்லாம் கூட வந்திருக்கிறது சில முக்கிய குறிப்புகள். அது மேலும் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவர் அமித்ஷாவுக்கு ஒரு சஜஷன் கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. நீங்க பழைய கேஸ் எல்லாம் இது இருக்குது, கோர்ட்ல இருக்குதுன்னு சொல்றீங்க. 6 மாசமா ஆச்சு, துரைமுருகன் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கல எல்லாம் கூட கேட்டிருக்காரு. புது கேஸ் கொடுத்துக்கு அதுக்கு நீங்க பண்ணி பாருங்க என்ன ஆகுது, வேலையா இருக்கு பார்க்கலாமே அப்படின்னு. So that's going to be a turning point. திமுக தலைமை குடும்பம் தொடர்பான கோப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கா? ஆமா, எஸ். ஓகே, ஃபர்தரா என்ன நடக்கலாம்? அது 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 எந்தெந்த விஷயங்கள் தொடர்பானதாக இருக்கலாம், அதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கலாம்? சினிமா துறை பற்றி தான் இருக்கும். சில ஜெயண்ட்ஸ் பத்தி தான் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே, ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்ஸ். ஜெயண்ட், ஜெய்ஜாண்டிக் கேம் ஃப்ரம் ஜெயண்ட்ங்கிற வார்த்தையில தான் வந்து. அது ஆக மொத்தம் அந்த ஜெயண்ட்ல நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா ஒரு கேஸ் வந்ததுன்னா இனிமேல் அது சூடு பிடிக்கும். அதுக்கு ஒரு திருப்பம் இருக்கும். நீங்க என்னதான் சொன்னாலும் உதயநிதி சொல்லிட்டே போறாரு, எல்லா தலைவர்களும் கலர் கலர் பஸ்ல போறாங்க, ரெட் கலர் பஸ்ல போறாங்க, கிரீன் கலர் பஸ்ல போறாங்க, ஆரஞ்சு கலர்ல போறாங்க, இருக்குது பிங்க் கலர் தான்ட்டு. ஐயா, அதே பஸ் ஓட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பிங்க் கலரா இருந்தா எங்க ஆம்புலன்ஸ் உள்ள விடுறீங்க? அதையும் சொல்லி இருக்கிறார் அமித்ஷாவிடம். புது கல்ச்சர். நாங்க பழைய காலத்துல நான் சென்னையில ரிப்போர்ட்டரா இருந்தபோது பெரிய கும்பல் இருந்ததுன்னா பாம்பை விட்டுருவாங்க, மாடை விடுவாங்க நடுவுல. இப்ப ஆம்புலன்ஸ் விடுறானுவ. விஜயா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி, அது அந்த ஆம்புலன்ஸ் விஷயம் கூட அமித்ஷாவுடைய நினைவிற்கு கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுல ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலேயே நிறைய பிரச்சனைகள் இப்போ உருவாகிட்டு இருக்கு. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் பேச ஆரம்பிக்கிறது. இதையெல்லாம் தொடர வேண்டாம், நீங்க செங்கோட்டையன் எல்லாம் செங்கோட்டையன் மூலமாக, செங்கோட்டையன் போல இன்னும் வேற யாராவது இந்த மாதிரி பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடாது, அதுக்கான வேலைகள்ல நீங்க பின்னணியில இருந்து ஈடுபடாதீங்கன்ற மாதிரியான கண்டிஷன்ஸை, வலியுறுத்தல்களை, கோரிக்கைகளை தான் இப்போ போய் வச்சுட்டு வந்தாருன்ற தகவல் இருக்கேன். உண்மை உண்மை, 100% உண்மை, 100% உண்மை. அமித்ஷாவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியிடம். அது போக போக எல்லாம் வெளில வரும் பாருங்க. செங்கோட்டையன் பார்க்கலன்னு அடிச்சு போட்டு சொல்லிருக்கு. அவருடைய பிஎஸ்ஏ எங்கிட்ட சொன்னார்களே சார், செங்கோட்டையன் எங்க பார்த்தாங்க, செங்கோட்டையன் ஏன் சார் சொல்ல மாட்டேங்கிறாரு? இதெல்லாம் போட்டு நீங்க ஆரம்பத்த முன்னுரையில் கோபிநாத் ஒன்று சொன்னார், இருவரும் தனியாக என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள், அதுதான் முக்கியம். நீங்க தமிழ் நேயர்களுக்கு அதுதான் என்ன, ஒரு செய்தி என்பது தாகத்தை கொடுக்கும், பசியை கொடுக்கும். அந்த பசியை தீர்க்க கோபிநாத் ராஜகோபாலன் வேலை. தாகத்தை கொடுக்கணும், தண்ணி கொடுக்குறது வேலை. என்னை பொறுத்து மட்டும் அவங்க பேசினத 3 முக்கிய குறிப்புகள். அமித்ஷாவிற்கு தமிழ் தெரியாது, ஆங்கிலம் குறைத்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்தி தெரியாது, தமிழ் பேசுவார், ஆங்கிலத்தில் உரையாடுவார், அவ்வளவா தெரியாது. ஆனால் இதற்கு நடுவே தமிழும் ஆங்கிலமும் இந்தியும் தெரிந்து கொள்ளக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் ஒருவர் இருந்தார். அந்த 3 பேசியதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சீட் விவகாரங்கள் பேசி ஆகிப்பட்டு விட்டது. போதாத வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இனிமேல் நெகோசியேஷன் ஆரம்பிச்சாச்சு. புள்ளியார் சொல்லி போட்டாங்க. அமித்ஷா ஒரு 40-50 கேட்டாங்கன்னா 25-30 முடியும். அதுக்கெல்லாம் நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல்,
தர்மேந்திர பிரதான் மூவரும் சென்னை வர இருக்கிறார்கள் கூடிய விரைவில். அதிமுக தலைவருடன் பேசுவார்கள். இது ஜனவரி பிப்ரவரி மட்டும் இழுத்துன்னு போயிடும். அது சும்மா அந்த ப்ராசஸ் இந்த சந்திப்புல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா இப்போ? ஆயிடுச்சு 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 ஆயிடுச்சு. அதை தவிர சில விஷயங்கள் எந்த தேர்தல்னாலே நிதின்னு வந்துடும். இது திமுக இருக்கிற மாதிரி குடும்ப நிதி, அன்பு நிதி, பண்பு நிதி, கலைஞர் கருணாநிதி, இன்ப நிதி, உண்ட நிதி, அந்த நிதி, இந்த நிதி, உந்த நிதி, இல்லாத நிதி இருக்கு, அதெல்லாம் கிடையாது. இது நிதியை பத்தி பேசியிருப்பாங்க நிச்சயம், கண்டிப்பாக. ஆக மொத்தம் மனம் விட்டு பேசப்பட்டது. இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம், கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் இனி அதிமுகவுடன் இருக்கக்கூடிய உட்கட்சி விஷயத்தை பற்றி பேச மாட்டார். காரணம் 5 வருடங்களாக அவர் ட்ரை பண்ணி வந்திருக்காங்க. இன்னி இல்லை, நேற்று இல்லை, அம்மையார் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியிடம் பிரதமர் நரேந்திர மோடி கூறியது, எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை நான் சேர்க்க மாட்டேன் 100% சொல்லிட்டு வந்தார். ஞாபகம் இருக்கல உங்களுக்கு? ஆமா. அது பிரதமரை சந்தித்த பிறகு. இப்பொழுது அமித்ஷாவை சந்திப்பதற்கு முன்னதாகவே சென்னையில் அவர் அஜெண்டா ஃபார் டிபேட், இவங்களெல்லாம் என்னோட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி வந்த பிறகு இன்று மதியம் டெல்லியிலிருந்து கிளம்பிய எடப்பாடி பழனிசாமி சென்னையில் வந்த பிறகு நாளை 18ஆம் தேதி வியாழக்கிழமை கண்டிப்பாக அதிமுக செயலகத்திலிருந்து ஒரு அறிக்கை வரலாம். செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்க சஸ்பெண்ட் செய்கிறோம் என்று ஒரு அறிக்கை வரக்கூடிய ஆச்சரியம் டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது. ஓ, ஓகே ஓகே ஓகே. சோ இந்த சந்திப்பின் தொடர்ந்து செங்கோட்டையன் முழுவதுமாக நீக்கப்படலாம் அதிமுகவுல இருந்து. அவ்வளவுதான். இப்ப நவ் ஃப்ரீ ஹேண்ட். பிஜேபியும் ஏடிஎம்கே யூனிட்டி பத்தி பேசாது. பிஜேபி இனிமேல் டிசிடென்ட்ஸ் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒதுக்கி போயிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் பாஜக என்ன பதில் வைத்திருக்கிறது அடுத்து? ஒண்ணுமே கிடையாது. டோர் க்ளோஸ்ட். அவங்களே வெளில போன மாதிரி என்னங்க இருக்குது? இனிமேல் தினகரன் உள்ள என்ன, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு வரமாட்டேன்ட்டாரு, அவரே வெளில போயிடுறாரு. இப்ப ஓ பன்னீர்செல்வம் கதை கொஞ்சம் திறந்து வச்சு எட்டி பாக்குறாரு, அவரே வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஓ பன்னீர்செல்வம் இப்ப கட்சி கிடையாது, ஒண்ணும் கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா 3 தடவை போய் சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்துட்டாரு. அதுவே ஒரு எதிர் செயல். அதையெல்லாம் அமித்ஷாவிடம் சொல்லப்பட்டது. எங்க ஒரு கட்சியில இருக்கீங்க நீங்க, இன்னொரு கட்சி போய் பாத்தீங்கன்னா எப்படிங்கிறது இல்ல. ஆனா அவர் வெளியில போனதுக்கு அப்புறம், இப்ப ஓபிஎஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் நயினார் ஓபிஎஸ் தொடர்பு கொண்டு, அதாவது பல நாட்களுக்கு அப்புறமா இப்ப தொடர்பு கொண்டு பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அவரும் ஒரு ஒரு தடவை டிடிவி கிட்டையும் பேசிடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா டிடிவி கிட்ட இன்னும் நயினார் பேசல. ஸோ சென்றவர்களை மறுபடியும் கட்சிக்குள்ள சேர்க்கிறது தொடர்பான டாஸ்க் நயினார் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கேள்விப்படுறோம்ல. அதனால என்டிஏக்குள்ள திரும்பவும் பிரிந்தவர்களை, அதாவது ஓபிஎஸ் டிடிவியை திரும்ப உள்ள கொண்டுட்டு வரணும்ன்ற ப்ராசஸ்ல பாஜக ஈடுபடாதா? படாது. அப்ப அந்த தகவல் கிளியரா இருக்குதுங்க. கிளாரிட்டி கிளியரா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சொல்றார், பாஜக கட்சி தலைமையில் இருப்பது பிரச்சனையில் அதிமுக தலையிட்டதே கிடையாது. எங்களுடைய கட்சி பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தாங்கள் செயல்படுகிறீர்கள், இதுதான் விஷயம் என்று புட்டு வச்சுட்டாரு. அமித்ஷா புரிஞ்சுக்கிட்டாரு. 3 வருஷம் 4 வருஷம் ட்ரை பண்ணி ஒத்துருமே ஒண்ணுச்சு. பாருங்க, அந்த பாம்பு ஏணி படம் இருக்காம இங்க இப்படி ஏறுது, டொப்புனு கீழே வந்துடுது. இங்க இப்படி ஏறாங்க. பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தா அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து வரமாட்டேங்கிறார் மிஸ்டர் டிடிவி தினகரன். ஏது? ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் இருவருமே தங்களுடைய நிலைமைகளை புரிந்து கொண்டு விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இனி பாஜகவை பற்றியோ மற்ற பற்றி பேச மாட்டாரு. பாஜகவும் உறுதி கொடுத்து விட்டது, இனி எங்க தலைவர்கள் யாரும் பேச மாட்டார்கள் என்று. அதற்கான இன்டர்னல் அசஸ்மெண்ட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க, இனிமேல் பார்க்காதேன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு விஷயம் வெளியில உண்மை தெரிய வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல்கள் பேசப்படுது. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி போயிருந்தப்போ அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் சந்தித்தாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படிங்கிற பதில் இப்ப வந்திருக்கு. அவன் அமித்ஷாவே சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம். சந்திக்கல. அது அமித்ஷாவுடைய பிரைவேட் செக்ரட்டரி எங்கிட்ட சொல்லி ட்வீட் போடுங்க சார் எங்கிட்ட சொன்னாரு. சார் நான் ட்வீட் போட்டிருக்கேன் சார், உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அன்னைக்கே. ஸோ தேர்ஃபோர் அவங்க அமித்ஷா சொல்றாரு. இப்போ இன்னொன்று சொல்றேன், ஒரே ஒரு இந்த இது நம்ம டிபேட்ல இருந்து டீவியேட் பண்ணக்கூடாது. ஒண்ணு, அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சர்,
அவருடைய வீட்டிற்கு கோபிநாத்தோ ராஜகோபாலும் யார் சென்றாலும் நுழைவாயிலில் சீக்ரெட் வீடியோ கேமரா, சிசிடிவி கேமரா உங்களை பதிவு செய்யும். அமித்ஷா அறைக்கு உள்ள போவதற்கு முன்னாடி அமித்ஷா வீட்டிற்குள் 85 சீக்ரெட் கேமராக்கள் இருக்கின்றன. டெல்லி போலீசார் நிறுவப்பட்டது. அவங்க வீட்டில் ஒரு காரிடார் ஒன்று இருக்குது சின்னதா, அந்த வழியா தான் உங்களை போக சொல்லுவாங்க. அந்த வழியா போக சொன்னாங்கன்னா உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய சாமான்கள் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடணும், ஏர்போர்ட்ல இருக்க மாதிரி. அமித்ஷா சந்திக்க இருந்தீர்களே ஆனால் அவர் ஃபேஷியல் ரெக்கக்னிஷனுக்காக, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுக்காக தாங்கள் அமித்ஷாவை சந்தித்தால் போட்டோ எடுப்பார்கள். வீட்டில் இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டத்தில் இருந்தாலும் சரி, எங்க போனாலும். அது டெல்லி போலீஸுடைய நெசசிட்டி. உக்ரவாதிகள் தீவிரவாதிகள் மூலமாக கொலை மிரட்டல் இருப்பதனால். அப்போ செங்கோட்டையன் முடிச்சிருப்பாங்கல்ல, ஏன் செங்கோட்டையன் கொடுக்கல, இவரும் கொடுக்கல? ஆக மொத்தம் அமித்ஷா சொல்லிட்டார், நான் எங்க வீட்டை அவர் சந்திக்கவில்லை என்பதை வெளிப்பட சொல்லிவிட்டார். இப்போ இதற்கு அடுத்தபடியாக இப்போ அதிமுகக்குள்ள என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது, இதற்கு இனிமேல் ஸ்மூத் ஆயிடுங்க. எல்லாமே எலெக்ஷனுக்காகவும் பல பட்டுவாடாக்கள் அங்க இதெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் கட 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 கடன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இனிமேல் ஒன்று. இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் நேற்று BL சந்தோஷ் இருந்தபோது அதிமுக கூட்டங்களில் நாங்கள் போய் சேர வேண்டும் என்று BL சந்தோஷ் ஆணையிட்டு விட்டார் தமிழக பாஜகவினருக்கு. இனிமேல் நயினா நாகேந்திரனும் ஒரே இது பஸ்ல போவாங்க. இது இருக்க KC வேணுகோபால் என்று சொல்ல, நான் வேற சப்ஜெக்டுக்கு போறேன் கோபி. ஓகே. KC வேணுகோபால் ராகுல் காந்திக்கு அருமையாக இருக்கக்கூடியவர், அருகே இருக்கக்கூடியவர். அவர் ஓப்பனா சொல்றாரு, மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, விஷ்ணு பிரசாத் மற்றும் திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் விஜயுடன் கூட்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை அவர் ஆதரிக்கிறார்கள். விஜயனுடைய கூட்டு வந்ததுனால நீங்க அதிமுக பாஜகவை பற்றியும் பேசுறீங்களே, திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் நாம் தமிழக நேயர்களுக்கு புரிதலை உண்டாக்க வேண்டும். அதுவும் டெல்லியில நடக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்டாலினும் ராகுல் காந்தி பேசிட்டு, நானும் ஆக்சுவலி விஜய் ஃபேக்டருக்கு நான் ADMK பாயிண்ட்ல இருந்து நான் வரணும்னு தான் நினைச்சேன். ஏன்னா இப்போ இந்த மாதிரி உட்கட்சி விவகாரங்கள்ல பாஜக தலையிடுறதுனால அப்செட்டா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பனையூர் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு ஒரு செய்தியும் பேசப்பட்டது செங்கோட்டையன் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கு அப்புறமா. I don't think so. அது நடக்க வாய்ப்பு இல்லையா? கிடையாது. இம்பாசிபிள். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் இப்ப பாருங்க, விஜய் இஸ் a factor in தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கோபி. ஓகே. தட் இஸ், இப்ப பாருங்க, அவங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. நேற்று அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததுடைய வரக்கூடிய ஒரு சாராம்சம், கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்பதை அமித்ஷா உணர்கிறார், வற்புறுத்துகிறார். ஆனால் அதே மாதிரி காங்கிரஸ் 125 இடங்களையும் தங்களுக்கு அமைச்சரவையில் பதவி வேண்டும் என்று ராஜ்குமார் போன்ற குமரி மாவட்டத்தினுடைய MLAக்கள் கூட்டறிக்கை கொடுத்தது, ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருப்பது, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க DMK? அதை சொல்லுங்க பார்ப்போம். திருப்பி எடப்பாடி பழனிசாமி காரணம் என்ன? அவங்க காங்கிரஸ் வாண்ட்ஸ் டு கோ வித் விஜய். அதுக்கு திரும்ப ஹெல்ப் பண்றாரு. நீங்க சொல்ற அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுல இந்த சந்திப்புல நீங்க தான் முதல்வர் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமிக்கு EPS அமித்ஷா உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறாரா? அதுல எந்த மாற்றம்? எஸ், கன்ஃபர்ம்டு. தமிழ்நாட்டை பொறுத்து மட்டும் அதிமுக தலைவர் தான் NDA தலைவர் என்பதை ஊர்ஜிதப்படுத்தினார் நேற்று கூட. நேற்று என்றால் 16 செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 2025 இரவு 8 மணிக்கு. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அப்போ அந்த விஜய் ஃபேக்டர் வரும் பொழுது இங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் அதுல முக்கியமா கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க விஜயோடு சேருவதற்காக. காரணம் என்ன? கூட்டம் வருது, ஆன்டி இன்கம்பன்சி ஃபார் DMK இருக்குதுங்க. அது காங்கிரஸ் உணர்றாங்க. காங்கிரஸ்காரன் தோத்து, இப்போ காங்கிரஸ்ல ஒரு 25 சீட் தரேன்னு சொன்னாங்கன்னா இவங்க 50 கேட்பாங்க. அங்க பேச்சுவார்த்தை அப்ப முறிஞ்சதுன்னா கூட விஜயோட போவதற்கான சான்ஸ் ஈவன் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் ஜனவரியில இருக்கும். ஆனா காங்கிரஸ் 2029 கொஞ்சம் நினைச்சு பார்ப்பாங்கல்ல. 29 நினைச்சு பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டுக்கு அதுக்குள்ள இந்த அலைன்ஸ் இருக்குதா பார்க்கலாமே. 29 வரைக்கும் திமுகவோட துணை காங்கிரஸுக்கு தேவைப்படும்ல தமிழ்நாட்டுல. அது 26 தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். காரணம் ராகுல் காந்தியுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் அப்போதுதான் உணர்த்துவார்.
அந்த விஜயனுடைய தாக்கம் இன்னும் அதிகரிக்கும். உங்களுக்கு 24 தேர்தலில் விஜய் நிக்கலைங்கிறதுனால நீங்க ஃப்ரீயா வந்துட்டீங்க. 29 நிக்கிறேன்னு ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் இஃப் ஹி கெயின் சம் 25-30 சீட்ஸ், விஜய் காங்கிரஸுடைய ஓட் பேங்க்ல இருந்து எடுப்பாரு, அவரு திமுக ஓட் பேங்க்ல இருந்து எடுப்பாரு, அதிமுக ஓட் பேங்க்ல இருந்து எடுப்பாரு, அவர் நுனிப்புல் மேய்வார் எல்லா கட்சியிலையும். அப்ப என்ன பண்ணுவீங்க? விஜய் இஸ் எ ஃபேக்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் என்பதை உணர்ந்திருக்கிறார் ஸ்டாலினும், எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா எல்லாரும். ஆனா எவ்வளவு டேமேஜ்ங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆக மொத்தம் 29ல விஜய் வில் பி எ ஃபேக்டர். அவர் லோக்சபா கண்டெஸ்ட் பண்ணுவார் அவரு. ஓகே சார், இதுல விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? டெல்லியில என்னென்ன விஷயம் பேசிட்டு இருக்காங்க விஜயோட சுற்றுப்பயணத்தை பத்தி? வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. விஜய் என்ற ஒரு 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 கட்சி, அவருக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லா எல்லா கிரௌடும் ஓட்டு போடுமாங்கிறத பத்தி விட்டுருங்க. புதிதாக ஒரு ஒரு திங்கிங் ப்ராசஸ் அது ஏன் வந்தது? பாஜகனால. விஜய் சொல்றாரு பாஜக போக மாட்டேங்கிறது. ஆனா பாஜகனால தான் தமிழ்நாடு அரசு தக்கியது என்று அண்ணா இவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி. திமுக சொல்றாங்க பாஜக காலை ஊன்னிடுச்சுங்களே தமிழ்நாட்டில். அது ஓப்பனா டிஎம்கே ஏடிஎம்கே ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் இல்லையா? ஆக எப்படி விஜய் ஒரு ஃபேக்டரோ பாஜகவும் ஒரு ஃபேக்டர். ஆக மொத்தம் விஜய் பாஜகவை எதிர்ப்பதனுடைய நோக்கம் அதுதான். சார், இதுல நம்ம தவறவிட்ட ஒரு விஷயமா, தமிழ்நாட்டுல விஜய் ஃபேக்டர் குறைந்தது 30 வயது கீழே இருக்கக்கூடியவர்களை கவர்வார். சீட் எவ்வளவு எடுப்பார்? என்னுடைய எஸ்டிமேஷன், இட்ஸ் நாட் மை எஸ்டிமேஷன். டைம்ஸ் நவ், ரிபப்ளிக், என்டிடிவி, இந்தியா டுடே, நியூஸ் எக்ஸ் போன்ற தொலைக்காட்சிகளில் நான் பல விவாதங்களிலும் பல கருத்து கணிப்புகளும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜில் நான் அவர்களுக்கு ஆலோசகர்களாக இருப்பதனால் ஓப்பனாக நான் சொல்ல முடியும், விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக he is a vote cutter from all political parties. ஆனால் 15 முதல் 20 சீட் தான் அவருக்கு வரும் என்ற கருத்து கணிப்பு வருகிறது. திமுகவிற்கு 65 முதல் 70 தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். அதிமுகவிற்கு 80 முதல் 85 வரும் சொல்லுகிறார்கள். பாஜகவிற்கு 15 முதல் 20 வரும் என்றுதான் கருத்து கணிப்பு விஜய் வந்த பிறகு. ஆக மொத்தம் யாருக்குமே ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வரா மாதிரியான சிச்சுவேஷன் as of today with the entry of விஜய் வரல. அதனாலதான் இப்ப மு.க. ஸ்டாலின் கூட 200 சொல்றது நிறுத்திட்டார் பாருங்க. நம்ம நடுவுல பேச தவறிய ஒரு விஷயம் சார், சிபி ராதாகிருஷ்ணனோட உடனான சந்திப்பு. வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு தான் நான் டெல்லிக்கு போயிருக்கேன்றதா ஒரு ஒன் ஆஃப் தி ரீசனாகவும் இருந்தது, ஏடிஎம்கே தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. நீங்களும் சொல்லியிருந்தீங்க சிபிஆர் வந்து எப்படி கேம் பிளே பண்றாரு 2026 பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க. என்ன தகவல் இருக்கு அதுல? சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி, அரசியலுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி. எம் வெங்கைய நாயுடு உயிருடன் இருந்த பொழுது, எம் வெங்கைய நாயுடு ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது பேசினார். ஜெயலலிதாவினுடைய கடைசி இறுதி சடங்களை வெங்கைய நாயுடு தான் ஆரம்பித்திலிருந்து முடிவு வரை செய்து வைத்தார். எனினும் தமிழகத்தில் துணை ஜனாதிபதியாக தமிழக இன்ட்ரெஸ்ட் இருந்தது வெங்கைய நாயுடுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் உண்டு. சிபி ராதாகிருஷ்ணன் கண்டிப்பாக திரைமறைவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகத்தான் இருப்பார். பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் ஏற்கனவே சொன்னதுதான் அது. அவர் அரசியல் வெளியில ஓப்பனா சொல்ல மாட்டார், உள்ள சொல்லிட்டு தான் இருப்பார். இன்னொன்னு கேட்கிறேன், உங்களை கேட்கறேங்க, இப்ப மரியாதை நிமித்தமா வந்து பார்த்து போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு அவர் கேட்டா கவுண்டர்ன்றாங்க திமுக காரங்கள்லாம். ஒன்னு சொல்றேன், இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு சிபி ராதாகிருஷ்ணன் சென்னை வராருங்க. இப்போ கவர்னர் வரவேற்க போவார். முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? போவாரா போக மாட்டாரா? அவர் ஏன் வந்து பார்க்கல? தமிழர்னு சொல்லி எலெக்ட் ஆனப்புறம் வந்து பார்த்துக்கலாமோ இல்லையோ, ஏன் வந்து பார்க்கல? அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. ஆக மொத்தம் விஜய் இஸ் எ ஃபேக்டர், சிபி ராதாகிருஷ்ணன் இஸ் எ ஃபேக்டர். டெல்லியில காங்கிரஸ் நினைக்கிறது விஜயை பற்றி இன்னும் ஓரிரு வாரங்களில் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆனால் திமுகவை விட்டு போக மாட்டார்கள். காங்கிரஸில் இருந்து அழுத்தம் அதிகமாக இருக்கிறது ராகுல் காந்திக்கு. புரியுதுங்களா? இவங்க முகமூடி போட்டு போனாருங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஐயா, முகமூடி போட்டு புர்கா போட்டுன்னு வரீங்களா? அதையே சொல்றது யார் கேட்கறது உங்களை? அது செய்யறது முழுக்கலுமே திமுகவிற்கு எதிராக காங்கிரஸ்காரர்கள் செய்கிறார்களே. ஏன் சொல்றாங்க? கேசி வேணுகோபால் ஓப்பனா சொல்றாரு, ஸ்டாலினுக்கு எதிர்க்க ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. எங்க இல்ல, அதாவது இந்த சந்திப்புன்றது முன்கூட்டியே தெரிஞ்ச ஒண்ணுதான். அப்படி இருக்கும் பொழுது
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் அந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு போற மாதிரியான ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது? இது ஒரு தலைவர் இப்படி போறதுன்றது இதான் முதல் முறையாக இருக்கிறது அப்படிங்கிற அதற்கு அவர் விஷயம். அதற்கு விளக்கம் தருவார், கண்டிப்பாக அவர் விளக்கம் தருவார். அதான் இப்பவே அதிமுக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். அவரு ஜஸ்ட் இந்த ஸ்வெட்டிங் தொடச்சிருக்கலாம், இல்ல சம் ஸ்னீசிங் வந்திருக்கலாம், லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம். அவர் சொல்லுவார் பாருங்க. அதாச்சும் இப்போ அந்த மாதிரி இப்போ இன்னொன்னு கேட்கறேங்க. அந்த போஸ்ன்றது அந்த லாவகம்ன்றது மறைச்சிக்கிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது எல்லாருக்கும். அதனாலதான் கேக்குறாங்க இதை. உண்மையாக நான் உண்மைதான். இப்பொழுது சமீப காலத்தில் பீகாருக்கு வந்திருந்த முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெயில் காரணமாக ராகுல் காந்தி தொப்பி அணிந்திருந்தார், தேஜஸ்வி யாதவ் தொப்பி அணிந்திருந்தார். ஆர்வமுள்ள சில காங்கிரஸ்காரர்கள், பீகார்காரங்கள்லாம் அவருக்கு மாலை போட வேண்டும் என்றும் அவருக்கு தொப்பி கொடுக்க வேண்டும் என்று தலையில் தொப்பி வைத்தார்கள். போலீஸ்காரர்கள் அதை மறுத்தார்கள். அது ஏது? நீங்க இவர் எடப்பாடி பழனிசாமி மூக்கல கையை வச்சாருன்னு சொல்றீங்களே, அவர் மாலை போட மறுத்தாரு ஏன் ஸ்டாலின் இதுல? அதை பத்தி சொல்ல மாட்டாங்களா? அதுக்கு விஷயம் உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சு நம்மளாம் வேப்பனும் பேசுறது கிடையாது. ஏன்னா இதையும் எடுத்து இப்ப அரசியல் பண்றாங்க இல்லையா? முகமூடியார் பழனிசாமி அப்படின்னு டிடிவி சொல்றாரு பிரஸ் மீட்ல. அசிங்க அவர் டிடிவி திங்கடங்க அந்த மாதிரி எதிர்பார்த்து தப்புங்க. அவர் ரொம்ப அசிங்கமா சில்லியா பேசுறாருங்க. அதாவது ரொம்ப பிலோ த பெல்ட் காமெண்ட்ங்க. ஓகேங்க சார். பல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் தொடர்பாக பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வு நடக்கும்போது பேசலாம் சார். நன்றிங்க சார். தேங்க்யூ.